2024 இயர் அஃபிஷியலா முடிஞ்சு 2025 குள்ள வந்துட்டோம். எல்லாரும் இந்த நியூ இயர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ 2024 பாத்தீங்கன்னா ஏவியேஷன்ல ஒரு முக்கியமான இயர்னே சொல்லலாம். COVID-19 பேண்டமிக் வந்து வேர்ல்டையே புரட்டி போட்டதுக்கு அப்புறம் இந்த இயர்ல தான் மோஸ்ட் ஆஃப் த குளோபல் ஏர்லைன்ஸ் நல்ல ரெவன்யூ ஜெனரேட் பண்ணி ப்ரீ கோவிட் லெவலுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட ஏர்கிராஃப்ட் ஆர்டர்ஸ், நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், பிராண்ட் மர்ஜிங், சஸ்டைனபிலிட்டி அட்வான்ஸ்மெண்ட்ஸ், டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன்ஸ்னு நிறைய இன்சிடென்ட்ஸ் வேர்ல்டு ஃபுல்லா நடந்துச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயம் நடந்துச்சோ அவ்வளோக்கு அவ்வளோ சோகமான விஷயங்களும் நிறைய நடந்திருக்கு. 2024 ஸ்டார்ட் ஆனதும் சோகமான இன்சிடென்ட் தான், முடிஞ்சது சோகமான இன்சிடென்ட்ல தான். நம்ம கூட அதை பத்தி 2 வீடியோஸ் போட்டிருந்தோம், பார்க்கலனா செக் பண்ணி பாருங்க. சோ ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு. அதுல சில இன்சிடென்ட்ஸ் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பட் நம்ம செலக்டிவா ஒரு 3 இன்சிடென்ட்ஸை பிக் பண்ணி இந்த வீடியோல ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாம். அண்ட் எப்பவும் போல தான் சில டாபிக்ஸ் எல்லாம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தா கீழே டைம் ஸ்டாம்ப்ஸ் இருக்கும், ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. பல வருஷமா பேட் கஸ்டமர் சர்வீஸ், டெரிபிள் ஆன்போர்ட் ப்ராடக்ட்ஸ், வர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்த ஏர் இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் நியூ ஏர்கிராஃப்ட் ஆர்டர்ஸ், நெட்வொர்க் எக்ஸ்பான்ஷன், ஃபிளீட் மாடர்னைசேஷன் சில நியூ கீவேர்ட்ஸ்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் டெரிபிள் சர்வீஸ்க்கும் விட்டு கிழிச்சிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அதை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணி போட்டிருக்கோம், பார்க்கலனா செக் பண்ணி பாருங்க. ஸோ 2022ல ஏர் இந்தியாவோட 100% ஸ்டேக்கை டாடா குரூப் அக்வயர் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு அறிவாளி எக்ஸிக்யூட்டிவ் ஒரு ஐடியா கொடுத்திருக்காப்ல. நம்ம கிட்ட இப்ப 2 ஃபுல் சர்வீஸ் ஏர்லைன்ஸ் இருக்கு. ஒரு ஃபுல் சர்வீஸ் கேரியர்ல நல்ல பிராண்ட் ரெபுடேஷன் அண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இன்னொரு ஃபுல் சர்வீஸ் கேரியர்ல நல்ல ஃபிளீட் அண்ட் நெட்வொர்க் இருக்கு. ஸோ இது ரெண்டையும் நம்ம மெர்ஜ் பண்ணி ஒரு அல்டிமேட் ஃபுல் சர்வீஸ் கேரியரா குளோபல் மார்க்கெட்ல ஷைன் ஆகலான்னு ஒரு ஐடியாவை கொடுத்திருக்காப்டி. அதுக்கப்புறம் இந்த ஐடியாவை ஏர் இந்தியா மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி இது ஒரு நல்ல ஐடியா தான் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸை கன்வின்ஸ் பண்ணி அவங்கள ஒரு 2000 கோடி இன்வெஸ்ட் பண்ண வச்சு 2024 நவம்பர்ல தான் மெர்ஜிங்கை கம்ப்ளீட் பண்ணாங்க. என்னதான் 2 பிராண்ட்ஸும் ஒரே ஓனர்ஷிப் கீழே இருந்தாலும் ரெண்டுமே டெடிகேட்டட் பிராண்ட்ஸா தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த 2 பிராண்ட்ஸ்க்கும் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சு, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருந்தாங்க, போர்ட் மெம்பர்ஸ் இருந்தாங்க, 2 டிஃபரெண்ட் ரெவன்யூ ஃப்ளோ இருந்துச்சு. பட் எனக்கு பர்சனலா விஸ்தாராவை ஏர் இந்தியா கூட மெர்ஜ் பண்ணது பிடிக்கல. பிகாஸ் விஸ்தாரா ஒரு பிரீமியம் கேரியர் அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்க ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸும் இருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே ஏர் இந்தியாவோட கார்ப்பரேட் கல்ச்சர் அண்ட் அவங்க கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு நல்லாவே தெரியும். சோ ஏர் இந்தியா கூட விஸ்தாராவை மெர்ஜ் பண்றது விஸ்தாராவை பிளேக் பண்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம விஸ்தாரா மார்க்கெட்ல ரன் ஆகிட்டு இருந்த டைம்ல மக்களுக்கு ஃபாரின் கண்ட்ரிஸ் போகணும்னா அவங்களுக்கு 2 ஃபுல் சர்வீஸ் சாய்ஸஸ் இருந்துச்சு. இப்போ ஏர் இந்தியா தான் மார்க்கெட்ல ஒரே ஒரு ஃபுல் சர்வீஸ் கேரியர்ன்றதுனால மக்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. ஒன்னு ஏர் இந்தியால போகணும், இல்லைன்னா ஃபாரின் கேரியர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு ஃபுல் சர்வீஸ் பிராண்டை கிரியேட் பண்ணி அவங்க ஏர்கிராஃப்ட் ஆர்டர்ஸ் கொடுத்து அதை டெலிவரி எடுத்து நெட்வொர்க் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஏர் இந்தியாவுக்கு காம்படிஷனா வந்து மார்க்கெட்ல ஒரு பேலன்ஸை கொண்டு வரதுக்குள்ள இதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சுதான் ஏர் இந்தியா அப்படி பண்றாங்க. பேசிக்கா ஏர் இந்தியாவுக்கு அவங்க தான் மொனோபோலியா இருக்கணும், இந்தியாவோட ஹோல் பாப்புலேஷன் அவங்கள நம்பி தான் இருக்கணும். இதுதான் அவங்க பேசிக் ஐடியாலஜி. வேர்ல்ட்ல இப்போ கரண்டா ஆப்ரேட் ஆகிட்டு இருக்க ஏர்கிராஃப்ட்ல A350 ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட் ஏர்கிராஃப்டா இருக்கு. மெய்டன் ஃபிளைட்டை 2013ல ஸ்டார்ட் பண்ணல இருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு ஃபிளைட்டும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா தான் நடந்துட்டு இருக்கு. பட் 2024 ஸ்டார்ட் ஆன ஒரே நாள்ல A350 அதோட ஃபர்ஸ்ட் கிராஷை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிச்சு. இன்ஃபேக்ட் 2024ஓட ஃபர்ஸ்ட் ஏவியேஷன் இன்சிடென்ட்டே அதுதான். டோக்கியோ ஹனேடா ஏர்போர்ட்ல இருந்து ஜப்பான் ஏர்லைன்ஸோட A350யும் ஜப்பான் கோஸ்ட் கார்டோட Dash 8-300ம் ரன்வே கொலிஷன்ல இன்வால்வ் ஆகி A350யோட மொத்த பாடியும் எரிஞ்சு போய் வெறும் என்ஜின்ஸ் அண்ட் விங்ஸ் மட்டும் தான் மிச்சம் இருந்துச்சு. இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல ATC ஜப்பான் ஏர்லைன்ஸ்க்கு லேண்டிங் கிளியரன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் கோஸ்ட் கார்டோட ஏர்கிராஃப்ட் பெர்மிஷனே இல்லாம ரன்வேல இருந்தனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. சோ இந்த ஆக்சிடென்ட் டெக்னிக்கலா A350யோட ஃபால்ட் இல்லனாலும் அந்த ஏர்கிராஃப்டோட ஹிஸ்டரியில இதுதான் ஃபர்ஸ்ட் மேஜர் ஆக்சிடென்ட் அண்ட் ஹல் லாஸ்னு ரெக்கார்ட் ஆச்சு. பட் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா அந்த ஏர்கிராஃப்ட்ல இருந்த 379 பேரும் ரொம்ப சேஃபா எந்த ஒரு பேனிக்கும் இல்லாம ஜப்பான் ஏர்லைன்ஸோட கேபின் க்ரூனால எவாக்குவேட் பண்ணப்பட்டாங்க. நம்மள நிறைய பேர் கேபின் க்ரூனாலே ஏர்கிராஃப்ட்ல வெறும் ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கும் தேவையான தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கும் தான் நினைச்சிட்டு இருப்போம். நான் ஃபிளைட்ல போகும்போதே கேபின் க்ரூவை நிறைய பேர் ரொம்ப கேவலமா ஏதோ அவங்க வேலைக்காரங்க மாதிரி ட்ரீட் பண்றதை பார்த்திருக்கேன். பட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலோ ஒரு ஆன்போர்ட்ல மெடிக்கல் சப்போர்ட் தேவைப்பட்டாலோ அங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருந்து சிச்சுவேஷனை மேனேஜ் பண்றது இந்த கேபின் க்ரூ தான். அந்த சிச்சுவேஷனை எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண இவங்க கிரைசிஸ் ட்ரைனிங்கும் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இந்த ஜப்பான் ஏர்லைன்ஸோட இன்சிடென்ட் தான். சோ கேபின் க்ரூவை நீங்க மரியாதை இல்லாம நடத்துற ஆளா இருந்தா இனிமேல் அப்படிலாம் பண்ணாதீங்க. they know what they are doing and they are trained professionals. சோ அதான் இந்த ஆக்சிடென்ட் அப்போ ஏர்கிராஃப்ட்ல இருந்த எல்லா பேசஞ்சரையும் அவ்வளோ சேஃபா எவாக்குவேட் பண்ணதால வேர்ல்டு ஃபுல்லா இருந்து அவ்வளோ பாராட்டு இந்த ஜப்பான் ஏர்லைன்ஸோட கேபின் க்ரூக்கு வந்துச்சு. சொல்ல போனா அது வரைக்கும் கேபின் க்ரூக்கு இவ்வளவு பெரிய ஒரு ரெகக்னிஷனே கிடைச்சது இல்ல. இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் போயிங்க்கு நேரமே சரியில்லைன்னு தான் சொல்லணும். ஓல்டு சிஓ ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நியூ சிஓ வந்து கம்பெனில ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வருவார்னு எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா சிச்சுவேஷன் இன்னும் worse தான் ஆச்சே தவிர பாசிட்டிவ் சைன்ஸ் எதுவுமே இல்ல. பட் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2018 அண்ட் 2019ல நடந்த 2 737 MAX ஃபேட்டல் கிராஷஸ்க்கு அப்புறம் தான் போயிங்க்கு எல்லாமே நெகட்டிவா போக ஸ்டார்ட் ஆச்சு. 2018ல நடந்த லைனர் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் போயிங் அவங்க ஏர்கிராஃப்ட்ல என்ன இஷ்யூன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள 2019 மார்ச்ல இன்னொரு 737 MAX ஆக்சிடென்ட் நடந்துச்சு. பட் இந்த டைம் FAA அண்ட் EASA
போயிங்க்கு ஆர்டர் போட்டு வேர்ல்டு ஃபுல்லா ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தா அவங்க 737 மேக்ஸ் ஃபிளீட்டை கிரவுண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. பப்ளிக்கோட ட்ரஸ்ட்டை திரும்ப ஏர்ன் பண்ண போயிங் நிறைய சேஞ்சஸ் அந்த ஏர்கிராஃப்ட்ல கொண்டு வந்து 2 ஆக்சிடென்ட்ஸ்க்கும் மெயின் ரீசனா இருந்த எம்கேஸை ரீடிசைன் பண்ணாங்க. சரி, எல்லாமே முடிஞ்சு நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்போது தான் 2024 ஜனவரி 5ஆம் தேதி அலாஸ்கா ஏர்லைனோட ஒரு 737 மேக்ஸ் ஏர்கிராஃப்ட்ல எமர்ஜென்சி டோர் டேக் ஆஃப் ஆன ஒரு சில நிமிஷத்திலேயே பிச்சிட்டு போயிருச்சு. ஃபார்ச்சுனேட்லி இந்த ஆக்சிடென்ட் ஒரு 60,000 ஃபீட் ஆல்டிடியூட்லயே நடந்துட்டனால பேசஞ்சர்ஸ்க்கு மேஜர் இன்ஜுரிஸ் எதுவும் ஆகல. பட் இந்த இன்சிடென்ட் போயிங்கோட சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை கொஸ்டின் பண்றதுனால நேஷனல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேஃப்டி போர்டே இந்த டைம் இன்வால்வ் ஆகி இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அவங்க பண்ண எக்ஸ்டென்சிவ் இன்வெஸ்டிகேஷன்ல எமர்ஜென்சி டோரை செக்யூரா வச்சுக்கிற 4 போல்ஸ் மிஸ் ஆகிருக்கு. அந்த போல்ஸ் எல்லாமே ரிப்ளேஸ் பண்றதுக்காக போயிங் அவங்க வாஷிங்டன் ஃபெசிலிட்டியில ரிமூவ் பண்ணும்போது திரும்ப ஃபிக்ஸ் பண்ண மறந்துருக்காங்கன்னு ரிப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம போயிங் அவங்க மேனுஃபேக்சர் பண்ற ஏர்கிராஃப்ட் எல்லாம் பிசிக்கலா இன்ஸ்பெக்ட் பண்ணாம வெறும் பேப்பர் ஒர்க்கை நம்பி டெலிவர் பண்ணனால FAA 737 மேக்ஸ் ப்ரொடக்ஷன் லைன்ல எக்ஸ்ட்ரா இன்ஸ்பெக்டிங் ஆஃபீஸர்ஸை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. பட் கவர்மெண்ட் சைடு என்னதான் ரெகுலேஷன்ஸ் அண்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை ஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் பப்ளிக்கோட ட்ரஸ்ட்டை ஒரு தடவை லூஸ் பண்ணிட்டா திரும்ப கெயின் பண்றது ரொம்ப கஷ்டம். இன்டர்நெட் ஃபோரம், சோஷியல் மீடியா, நியூஸ் சேனல்ஸ்னு போயிங்க கண்டமேனிக்கு எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணதுல அவங்க CEO மார்ச் மாசம் வேலையை விட்டு போறதா அனௌன்ஸ் பண்ணாரு. சோ இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஒரு ப்ராப்பர் லீடர்ஷிப்பே இல்லாம தான் போயிங் 2024 ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் பிரச்சனை அதோட முடிஞ்சதான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இதுக்கு அப்புறம் தான் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இன்னும் சீரியஸ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. போயிங் வந்து அவங்க 787 ப்ரொடக்ஷன்ல சேஃப்டி அண்ட் குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்றதா போயிங்கோட ஓன் எம்ப்ளாயி ஒருத்தர் FAA கிட்ட 2019ல ரிப்போர்ட் பண்ணாரு. இன்ஃபேக்ட் இவரை ஃபீச்சர் பண்ணி 2022ல ஒரு நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி எல்லாம் வந்துச்சு. போயிங் பண்ற ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அவங்க ஒர்க் கல்ச்சருக்கு எகென்ஸ்டா இவர் ஒரு லீகல் டீமை வச்சு கோர்ட்ல கேஸ் நடத்திட்டு இருந்தாரு. பட் இந்த கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கும் போதே அவரோட ரூம்ல அவர் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு. இவரோட டெத் கொஞ்சம் மிஸ்டீரியஸா இருக்கனால நிறைய பேர் போயிங் தான் ஆள் வச்சு இவரை கொன்னுட்டாங்கன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ்ல என்ன ஆச்சு, போயிங் இதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, இதை பத்திலாம் ஒரு டீடைல் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா மேக் பண்ணி போடுறேன். ஸோ இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் போயிங்க்கு ஒரு புது CEO, அதுவும் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருக்க CEO ஒருத்தர் வந்தார். அவர் வந்ததுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் வருமானு சொல்லி நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பட் அவருக்கு போயிங் மேலே என்ன கோவம் தெரியல, வந்த உடனே கிட்டத்தட்ட 17,000 ஜாப்ஸை வேர்ல்டு ஃபுல்லாக கட் பண்ணிட்டாரு. அண்ட் USல மட்டும் 6,000 ஒர்க்கர்ஸ் கிட்ட ஃபயர் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. கேட்டா காஸ்ட் கட்டிங், ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ், ப்ரொடக்ஷன் டிலேன்னு ரீசன் சொல்றாங்க. இந்த பிரச்சனைக்கு நடுவில் 777X இன்னும் சர்டிஃபை கூட பண்ணாம சுத்திட்டு இருக்காங்க. இவங்க சிச்சுவேஷனை பார்த்து எமிரேட்ஸோட பிரசிடென்ட்டே டென்ஷன் ஆகி, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, ஒழுங்கா ப்ரொடக்ஷன் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் இஷ்யூவை அட்ரஸ் பண்ணு பப்ளிக்கா கிரிட்டிசைஸ் பண்ணி எமிரேட்ஸோட இன்ஜினியர்ஸை போயிங் ஃபேக்டரிக்கு சென்ட் பண்ணி மானிட்டர் பண்ண சொல்லியிருக்காரு. நான் போயிங்கோட ஒரு சில இஷ்யூஸை மட்டும் தான் இங்க கவர் பண்ணியிருக்கேன். இது இல்லாம இன்னும் நிறைய இஷ்யூஸ் லாஸ்ட் இயர் போயிங்க்கு வந்துச்சு. அதை பத்திலாம் நான் இன்னொரு வீடியோல டீடைல்டா கவர் பண்றேன். 2019 பாரிஸ் ஏர் ஷோல ஏர்பஸ் ஃபர்ஸ்ட் அவங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஏர்கிராஃப்டான A321XLR வேர்ல்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் ஃபிளைட் சர்டிஃபிகேஷன் நிறைய கண்டக்ட் பண்ணி இந்த வருஷம் தான் ஐபீரியா A321XLR ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஃபிளைட்டை மேட்ரிட் டு பாஸ்டன் சக்சஸ்ஃபுல்லா ஆப்ரேட் பண்ணாங்க. நம்ம கூட ஃபார்ம்ரா ஏர் ஷோக்கு போய் அந்த ஏர்கிராஃப்டை நேர்ல பார்த்து கவர் பண்ணிருப்போம். அதை பார்க்கலனா கீழே லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. பல வருஷமா லாங் ஹால் ரூட்ல ஒயிட் பாடி ஏர்கிராஃப்ட் தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. டிமாண்ட் இருக்கோ இல்லையோ ஏர்லைன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி லாங் ஹால் ரூட்னாலே ஒயிட் பாடி தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒயிட் பாடிஸ் ஆப்ரேட் பண்றதுல ஏர்லைன்ஸ்க்கு ஆபரேஷனல் காஸ்ட் அதிகமாகுது அண்ட் ஃபில் ஆகாத சீட்ஸ்க்கு ரெவன்யூ லாஸும் ஆகுது. போயிங் சைடுல இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண 767, 757 2 மிட் ரேஞ்ச் ஏர்கிராஃப்ட் இருக்கு. பட் ஏர்பஸ் சைடுல இந்த ஆபரேஷனல் இஷ்யூவை ஹேண்டில் பண்ண ஒரு பெர்ஃபெக்ட் ஏர்கிராஃப்ட் இது வரைக்கும் இல்ல. சோ இதை சேஞ்ச் பண்ணி ஏர்லைன்ஸோட ஆபரேஷனல் காஸ்ட்டை சிக்னிஃபிகண்டா குறைக்க ஏர்பஸ் கொண்டு வந்த ஒரு சொல்யூஷன் தான் A321XLR. பட் இந்த ஏர்கிராஃப்ட் அந்த இஷ்யூவை மட்டும் அட்ரஸ் பண்ணாம சஸ்டைனபிலிட்டி, SAF, ஃபியூல் எஃபிஷியன்சி, லோட் ஃபேக்டர்னு நிறைய இஷ்யூவை அட்ரஸ் பண்ணுது. ஏர்பஸ் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்டை திரும்ப கொண்டு வந்ததுக்கே நம்ம அவங்கள பாராட்டணும். பிகாஸ் போயிங் 2004லயே லாங் ரேஞ்ச் மிட் சைஸ் ஏர்கிராஃப்ட்க்கு டிமாண்ட் சரியாலன்னு சொல்லி அவங்களோட 757 ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம 757 ஒரு ஓவர் பவர்ட் ஏர்கிராஃப்ட்னால ஃபியூல் ஓவரா பர்ன் ஆகும். சோ அது ஏர்லைன்ஸ்க்கு ஒரு பெரிய தலைவலிங்கிறதுனால போயிங் அந்த செக்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு 737 மேக்ஸ் அண்ட் 787 ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்ல மிட் சைஸ் ஏர்கிராஃப்டோட மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி அந்த மார்க்கெட் செக்மெண்ட்டே ரொம்ப வருஷத்துக்கு காலியா தான் இருந்துச்சு. பட் 20 வருஷம் கழிச்சு இப்ப 2024ல நேரோ பாடி ஏர்கிராஃப்ட் தான் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணிட்டு இருக்கனால அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு நியூ என்ஜின் ஆப்ஷனோட ஏர்பஸ் ரிலீஸ் பண்ண ஏர்கிராஃப்ட் தான் இந்த நியூ A321XLR. ஒரு சிங்கிள் ஏர்கிராஃப்ட் வச்சு ஏர்லைன்ஸ்னால டிரான்ஸ்அட்லாண்டிக் ஃபிளைட்டை கம்ப்ளீட் பண்ண முடியுங்கிறது ஆபரேஷனல் வைஸ் அவ்வளோ எஃபிஷியன்டான விஷயம். இந்த ஒரு ஏர்கிராஃப்ட்னால ஏர்லைன்ஸ்க்குலாம் க்ரூ மெம்பர்ஸ் மேசிவா ரெடியூஸ் ஆகுது. அதாவது இப்போ ஒரு ஏர்லைன் லண்டன் டு நியூயார்க் ரூட்ல 787 ஆப்ரேட் பண்ணா அந்த ஃபிளைட்டுக்கு தேவைப்படுற க்ரூ விட இந்த ஏர்கிராஃப்ட்க்கு கம்மியான க்ரூ தான் தேவைப்படுவாங்க. இதனால ஏர்லைன்ஸ்க்குலாம் மேன் பவர் கட் ஆகி ஆபரேஷனல் காஸ்ட் சிக்னிஃபிகண்டா குறையுது. அது மட்டும் இல்லாம இந்த ஏர்கிராஃப்ட் ஒரு A320 ஃபேமிலி ஏர்கிராஃப்ட்ங்கிறதுனால அந்த ஃபேமிலி ஏர்கிராஃப்ட்ல ட்ரெயின் ஆன எந்த பைலட் வேணாலும் இந்த A321XLR ஆப்ரேட் பண்ண முடியும். சோ ஜஸ்ட் ஃபெமிலியரைசேஷன் ட்ரைனிங் மட்டும் எடுத்துட்டு எந்த A320 பைலட் வேணாலும் ஈஸியா இந்த ஏர்கிராஃப்ட்க்கு டிரான்சிஷன் ஆக முடியும். சோ கமிங் இயர்ஸ்ல நிறைய ஏர்லைன்ஸ் இந்த ஏர்கிராஃப்ட் ஆப்ரேட் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. இண்டிகோ கூட 69 A321XLRக்கு ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல புதஞ்சு போன ஒரு செக்மெண்ட் இந்த ஏர்கிராஃப்ட் தான் திரும்ப கொண்டு வந்திருக்கனால நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் நியூ பிசினஸ் மாடல் ஓபன் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு.
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த சில விஷயத்தை நான் இங்கே கவர் பண்ணியிருக்கேன். இதை தவிர இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் அதெல்லாம் கவர் பண்ணால் வீடியோ இன்னும் லென்த்தாக போகும். ஸோ ஃபியூச்சர் வீடியோஸ்க்காக அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். எப்பவும் போல தான் இந்த வீடியோ பற்றின உங்கள் தாட்ஸ் ஆர் கிரிட்டிசிசம் இருந்தால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் கமர்ஷியல் ஏவியேஷன் பற்றின வீடியோஸ் நிறையா வரும்.